தன்னால் வெற்றி பெற முடியாது என தெரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அதற்கான காரணம் தேடிக்கொண்டிருக்கிறார் என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக தேர்தல் களம் சூடு பிடிக்க துவங்கியிருக்கும் இந்த நிலையில் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் நம்மோடு இணைகிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு சார், பல நிலவரம் எப்படி இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகம் முறையாக மக்கள் மத்தியில் சென்று கொண்டிருக்கிறது. ஒன்று, இந்த இயக்கத்தினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தி அதன் மூலமாக தேர்தல் பணிகளை வெகு விமர்சையாக கொண்டு செல்வது. இரண்டாவது, மக்களுக்கான திட்டங்களை முறையாக மக்களிடத்தில் சென்று சேர்த்து அதன் மூலமாக மக்களுடைய பேராதரவை பெறுவது. இந்த இரண்டிலுமே திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தேர்தலை பொறுத்தவரை நல்லா சென்று கொண்டுதான். இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செல்லும் இடமெல்லாம் மக்கள் கூட்டம். அப்படி இருக்கும் பொழுது வெறும் தேர்தலில் ஆட்சியை நாங்கள் தான் பிடிப்போம் அப்படிங்கிறது உறுதியாக அவங்க வந்து சொல்றாங்க சார். இது தமிழ்நாடு ஒன்றும் மக்கள் தொகை குறைஞ்ச மாநிலம். ஒரு இடத்துல எந்த தலைவர்கள் போனாலும் மக்கள் வந்து கூட வந்து இயல்பாக ஒன்று. நீங்கள் திமுக கூட்டத்தை பார்த்துருப்பீங்களா? திமுக எவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்குது, இப்பவும் கூட்டிக்கொண்டு இருக்குது. எல்லாம் கூட்டம் எல்லாம் ஒரு விஷயமா இல்லை. ஒரு தலைவர் போனால் கட்சி தொண்டர்கள் போகிறதெல்லாம் சகஜம் தான். ஆனால் வந்து இன்றைக்கு அதிமுக பொறுத்தவரை அது வந்து அவங்களுடைய அவர் மூழ்குகின்ற படகு என்றே நான் சொல்லுவேன். ஏனென்றால் இன்றைக்கு வட இந்திய மாநிலங்களில் சட்டத்தின் ஆட்சி பல இடங்களில் இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் 14,000க்கும் மேற்பட்ட என்கவுண்டர்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசே நடத்தியிருக்கு. அதில் எல்லா மக்களும் இன்னைக்கு வெறுப்பில் இருக்காங்க. இன்கம் டிஸ்பாரிட்டின்னு சொல்லுவோம், வருவாய் விகிதாச்சாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய விரிவு இந்திய அளவில். பல ஒன்றிய அரசுடைய நல்ல திட்டங்கள், அதாவது ஒரு உதாரணத்தை எடுத்தோன்னா நம்ம இந்த மகாத்மா காந்தி ஊரக வேளாண் திட்டம் போன்றதெல்லாம் மக்களுக்கு ரீச் ஆகாமல் ரொம்ப கடும் கோரத்தில் மக்கள் இருக்காங்க. இந்த சூழலில் பிரிவினை அரசியலை முன்வைக்கக்கூடிய பாஜகவோடு அதிமுக கைகோர்த்திருப்பது அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் வந்து அது ஒரு மூழ்குகின்ற படகு தான். அவர்களால் எந்த சூழ்நிலையிலும் அரசியல் களத்தில் அவங்க முன்னு கொடுக்க முடியாது. இப்போ தமிழகத்தை பொறுத்த அளவில் குழப்பத்தை ஏற்படுத்தி அதிமுக பாஜக கூட்டணி வந்து திருச்சிய திமுக வந்து முயற்சி மேற்கொள்வது, இப்போ ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைக்கிறாங்க. இது பயத்தில் பேசுது, விரக்தியில் பேசுது. தன்னால் வெற்றி பெற முடியாது என்பதை தெரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கான காரணம் தேடிக்கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். ஓகே. இப்போ தமிழகத்தை பொறுத்த அளவில் ஏற்கனவே திமுக வந்து ஓரணிகள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டு வராங்க. இந்த நிலையில் இதுக்கு ஈடாக தாவேக்காவினரும் இப்போ ஒரு பிரச்சாரம் என்பது முன்னெடுத்திருக்காங்க. அதுவும் இல்லை, திட்ட பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஈடுபடும் சொல்லி நீங்கள் பார்த்து இப்போ அவங்க கதையை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய பிரச்சாரம் முறையாக சென்று கொண்டிருக்கு. நான் கூறியது வந்து இயக்கத்தினுடைய கட்டமைப்பு, அதே போன்று மக்களுக்கு நாங்கள் ஆற்றி இருக்கக்கூடிய பணி. எனவே எங்களுடைய பிரச்சாரம் என்பது முறையாக சென்று கொண்டிருக்கிறது. அது நல்ல வெற்றியை தேடிக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.